புதுச்சேரி லாஸ்பேட்டையில் நடைபெறும் நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். It is an honor to be here in Puducherry. This is the land of Siddharth saints, poets and freedom fighters. This is where Mahakavi Subramanya Bharati ignited the fire of nationalism. From here, Sri Aurobindo and the mother gave a new spiritual vision for the whole world. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் எல்லா தலைவர்களையும் வணங்கி, புதுச்சேரியின் அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு புதுச்சேரியில உங்க முன்னாடி இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. இது சித்தர்கள், துறவிகள், கவிஞர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி. மகாகவி சுப்பிரமணிய பாரதி தேசியவாதத்தின் பெரு நெருப்பை இந்த புதுச்சேரியில தான் தொடங்கி வச்சாரு. இங்கிருந்து தான் ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையும் முழு உலகத்துக்கும் புதிய ஆன்மீக பார்வையை வழங்கினார்கள். Friends, when I came here earlier, I had given the mantra of best Puducherry. Best means business, education, spirituality and tourism. In the last 4.5 years, this vision is bearing fruits. Puducherry has witnessed good governance and development. When the center and the UT work with the same vision and dedication, results are faster and better. Puducherry has shown an impressive rise in per capita income. It has also achieved the highest social progress index score in the country. Now, the double engine NDA government will add more momentum to Puducherry's growth. Today, projects worth more than 2,700 crore rupees are being inaugurated and foundation stones are being laid. These projects will transform the lives of the people. நண்பர்களே, நான் இதுக்கு முன்னாடி புதுச்சேரி வந்திருந்தப்ப பெஸ்ட் புதுச்சேரின்னு ஒரு தாரக மந்திரத்தை இங்க உச்சரித்தேன். பெஸ்ட்னா வணிகம், கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா, பிசினஸ், எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவல் அண்ட் டூரிசத்தை ஒன்றாக்கி புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியை ஆக்குவோம்னு நான் உறுதி எடுத்தோம். இந்த 4.5 ஆண்டுகள்ல அந்த தொலைநோக்கு மிக நன்றாக வளர்ந்திருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு நல்ல வளர்ச்சியை கண்டிருக்கிறது. மத்திய அரசும் யூனியன் டெரிட்டரியும் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டா எப்படி நன்றாக இருக்கும் என்பதற்கு புதுச்சேரி உதாரணமாக இருக்கிறது. அதனால தான் இங்க முடிவுகள் எல்லாம் வேகமாகவும் சிறப்பாகவும் எடுக்கப்படுது. தனிநபர் வருமானத்துல பெரிய வளர்ச்சியை புதுச்சேரி கண்டிருக்கு. அதுலயும் நாட்டிலேயே சமூக முன்னேற்ற குறியீட்டு மதிப்பெண்ல புதுச்சேரி முன்னேறி கொண்டிருக்கிறது. இரட்டை என்ஜின் என்டிஏ சர்க்கார் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு இனி மேலும் உத்வேகம் கொடுக்கும், புதிய வேகம் எடுக்கும். இன்னைக்கு 2700 கோடி ரூபாய் மதிப்புல பல நலத்திட்டங்கள் தொடங்கி வைக்கப்படுகின்றன. வளர்ச்சிக்கு புதுச்சேரிக்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் புதுச்சேரி மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். Friends, across India, there is a great emphasis on building
top quality infrastructure. In this year's budget, we have set aside a record 12 lakh crore rupees for building infrastructure. This will also benefit the people of Puducherry. We included Puducherry under the special assistance to states for capital investment scheme, which used to be open only for states. More funding for infrastructure means better roads, water supply, coastal infrastructure, schools, hospitals, and many such projects. These facilities directly make the lives of the people better. நண்பர்களே, இந்தியா முழுவதிலும் உயர்தரமான உள்கட்டமைப்பை உருவாக்குறதுல நாம அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆண்டு பட்ஜெட்லயும் பாத்தீங்கன்னா வரலாற்று சாதனையாக உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கு ஒரு சாதனை அளவாக 12 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த முதலீடு புதுச்சேரி மாநில மக்களுக்கும் பெரிய பயனை கொடுக்கும். இதுவரைக்கும் மாநிலங்களுக்கு மட்டுமே கிடைச்சிட்டு இருந்த மூலதன முதலீட்டு சிறப்பு உதவி திட்டம் இப்ப முதல் முறையா புதுச்சேரியையும் அதுல இணைச்சிருக்கோம். இதனால யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு. உள்கட்டமைப்பு நிதி அதிகமா வரதுனால புதுச்சேரிக்கு சிறந்த சாலைகள், சிறந்த நீர்வளம், கடலோர உள்கட்டமைப்பு, பள்ளிக்கூடம், மருத்துவமனை என்று பல புதிய திட்டங்கள் கிடைக்க இருக்குது. இந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் நேரடியாக புதுச்சேரியின் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்று நான் உறுதியளிக்கிறேன். Friends, a strong and empowered youth is the foundation of our growth. We are working to support the dreams. At NIT Karaikal, the new Dr. APJ Abdul Kalam Engineering Block and modern hostel facilities will strengthen technical education for many students. Infrastructure upgrades have been done in Puducherry University. Its new lecture halls, girls' hostels, and other infrastructure will help students. I am told that thousands of vacancies in various departments of Puducherry government have been filled. For many of these posts, direct recruitment examination had not been conducted for decades. But the double-engine government got it done. I congratulate all youth who have joined to serve the people. நண்பர்களே, வலுவான வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய திறமையான இளைஞர்கள் தான் எங்க வளர்ச்சிக்கு அடித்தளம். இந்த இளைஞர்களின் கனவுகளை எல்லாம் நனவாக்கத்தான் நாங்க பாடுபடுறோம். NIT காரைக்கால்ல புதிய டாக்டர் APJ அப்துல் கலாம் பொறியியல் வளாகம், நவீன விடுதி வசதிகள் பல மாணவர்களுக்கு தொழில் கல்வியை கத்துக்கிறதுக்கு பயன்படும். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதோட புதிய கருத்தரங்கு மண்டபம், பெண்கள் விடுதிகள், பிற உள்கட்டமைப்புகள்னு மாணவர்களுக்கு பல வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. புதுச்சேரி அரசாங்கத்தோட பல்வேறு துறைகள்ல ஆயிரக்கணக்கான காலி இடங்கள் இப்ப நிரப்பப்பட்டிருக்கு. இந்த தகவல் வந்ததுனால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். இந்த பதவிகள்ல பல ஆண்டுகளா ஆள் எடுக்கவே இல்லை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆள் சேர்ப்பு நடத்தப்படாம இருந்ததுல இரட்டை என்ஜின் அரசாங்கம் செய்து காட்டி இருக்கிறது. அரசு பணியில மக்கள் சேவை செய்ய இணைந்த
அனைத்து இளைஞர்களையும் நான் வாழ்த்துகிறேன். Friends, today the world is focusing on mobility, that is cleaner and greener. Electric vehicles have become an important part of our life. In a tourism hub like Puducherry, electric buses can be a game changer in reducing pollution. Under PM e-bus Seva, electric buses are being provided today. The housing projects related to our program today will give families stability and dignity. There are projects worth several hundred crores across Puducherry, Karaikal, Mahe and Yanam, which will help people. Water desalination plants will ensure clean drinking water. New sewage treatment plants will improve waste management. The government is also working to reduce flooding